பைக் இங்கே விட்டு எங்கடா போனான் அவன்? ஒன்று கூத்த போயிட்டானோ? போஸ்ட் கம்பருக்கு ஆளு காணுமே. அறிவே, மேலே எங்கடா போற? உங்களை யாரா இங்க வர சொன்னது? இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்னடா இப்படி பேசுறான்? ஒருவேளை விரக்தியோட உச்சத்துக்கு போயிட்டானோ? உச்சிக்கு போய் கீழே குச்சிடனோ? அப்ப சூசைட் பண்ணி போறான். டேய் அறிவு, கீழே இறங்கடா. போங்கடா, இனிமே என்னால வெட்டியா வாழ முடியாது. நண்பன் நான் சொல்றேன், என்னையும் என் நட்பையும் மதிக்கிறதா இருந்தா அங்கே நில்லு. எവിടെ? இதோ வரேன். ஹேய், பெரிய நட்பன் நோட்டாங்களாமா நட்ப. எனக்கு காதல் தானே முக்கியம். காதலுக்காக என்ன விட மச்சான், நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? மாப்பிள்ள, நீ சொன்ன இந்த டவர்ல இருந்து கூட கீழே குதிப்ப. அதான் வேணாங்கிறேன். நீ சொன்னா நான் என்ன கேட்கணும்? இதுக்கு நீ கீழே குச்சிருக்கலாம். போறோம் அந்த போலீஸ்காரிக்கு போன. இப்போ எதுக்கு அந்த சங்க ஊதிட்டே வரீங்க? அது சைலண்ட்ல போட்டு நண்பனை காப்பாத்துங்க. இடியட் ராஸ்கல், இப்ப எதுக்கு நான் மேல போய் விட்டு காட்டிட்டு இருக்க? மரியாதையா கீழே வா. இப்படி திட்டி தான் அவனை மேலே ஏத்திட்டீங்க. இப்போ ஒரே அடி அமைச்சலான்னு பாக்குறீங்களா? இல்ல, ராஸ்கூல் படவா இறங்கி வாடான்னு மாடுலேஷன் மாத்தி சொன்னா இறங்கி வந்துட போறான். சொல்றேன்ல, கீழே வா. நான் முடிவு எடுத்ததுதான். இப்படி கழுத்து இருக்க வைக்க தான் உங்களை கூப்பிட்டதா? காதல் பண்றதும் கருமாதி பண்றதும் ஒண்ணுதான்னு அப்பயே சொன்னாங்க. கேட்டோமா நம்ம? அவன் ரோசக்காரன்டா. இன்னைக்கு சூசைட் தான். இல்ல, எல்லாரும் உழைச்சிட்டு வசரத்துக்கு போவாங்க. ஆனா இவன் இவ்வளவு வசரத்துக்கு போய் உழைப்பான்னு எதிர்பார்க்கலைங்க. ஆளை பாரு, பால் மாடு மாதிரி. இன்னைக்கு இருக்கடா உங்களுக்கு டண்டனாக்கா. ஸ்டேஷன்ல என்ன டிஆரா இருக்காரு? வணக்கம் மேடம். வணக்கம்ண்ணே. கனெக்ஷன் பக்கவாகுதுண்ணே. நல்ல வரவடா தம்பி. மறுபடியும் சொல்றேன் தம்பி, நல்லாவே வருவேன். இது வேத சத்தியம். மேடம், சம்பந்தப்பட்ட 2 பேரும் ஆல்ரெடி லவ்வர்ஸா. அந்த பொண்ணு கொஞ்ச நாளா அவனை அவாய்ட் பண்ணியிருக்கா. அந்த ஆத்திரத்துல கிரைண்டர் கல்ல தூக்கி அவ தலையில போட்டுட்டு அவனும் சூசைட் பண்ணிக்கிட்டான் மேடம். ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணியாச்சா? எடுத்தாச்சு மேடம். நீங்க என்ன பண்ற? மேடம், ரெகுலரா வர போட்டோகிராஃபர் அவர் அசிஸ்டன்ட் அனுப்புறேன்னு சொன்னாரு. பார்த்தா இவர் வந்து நிக்கிறாரு மேடம். நல்லவனே, வணக்கம்ண்ணே. மீண்டும் நல்லா வருவேன். மீண்டும் வணக்கம். எங்க வா, எடுத்த போட்டோஸ் காட்டு. அது பர்சனல். பக்கத்து போல்டரை பாருங்க. இப்படிதான் ஒயிட் துணியோட எடுப்பாங்களா? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? முன்னெல்லாம் பொண்ணுங்க பேசியே கொள்ளுவாங்க, இப்ப பேசலன்னா கொள்றாங்க. லாட்ஜில் ரூம் போட்ட மாதிரி தொங்கிட்டு இருக்க. எந்திரி. நைட்டு ஓவரா குடிச்சா இப்படிதான் வாந்தி வரும். ஏங்க, இதில் குடிச்சிட்டு வர வாந்தியா? உனக்கு தானே தெரியும். வாயா பாரு, நல்ல பபிள் கம் மாதிரி. ஐயா, அந்த மசஞ்சு போன மண்டையை நினைச்சா இப்போ கூட இதெல்லாம் ஒரு வேலை. எப்படி சாவித்திரி உருப்படியா எந்த வேலையும் பார்க்க தெரியாது நீ? ஏன் வேலையை பத்தி பேசுறியா?
இல்ல சார். என்ன ஏமாத்துறதா நினைச்ச உன்னை நீயே ஏமாத்திக்கிறியே. இது என்ன உனக்கு புரிய மாட்டேங்குது? ஒண்ணு உனக்கு உண்மையாரு, இல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உண்மையாரு. அட்லீஸ்ட் நீ பாக்குற வேலையிலயாவது உண்மையாரு. இந்த அறிவு யார் கூட எங்க இருக்கானே தெரியலடா. உனக்கு ஃபோன் பண்ணா நாலேஜ் இருக்கா? இதுல அறிவு இருக்கா மேன்? ஏய் யார்கிட்ட என்ன பேசுற? என் செல்லு கூட இப்படி கேட்டது இல்ல. ஏய் புறா மச்சான், ஒரு சாமர்த்தியம் நம்மள பார்த்து அறிவு இருக்கானே கேக்குறா. தெரியாம கேட்டாடா. இல்ல மச்சான், நம்மளுக்கு அறிவு இல்லைன்னு தெரிஞ்சுதான் கேக்குறான். ஐயோ, நான் கேட்டது இந்த அழகைக்கேத்த அழகன் அறிவழகன் இருக்காரா? அவன் முன்ன மாதிரி இங்க வரது இல்லைங்க. நீங்க ஆரம்பிச்சு விட்ட ராசி அவன் போலீஸ் ஸ்டேஷன் கதியா கிடக்குறான். ஐயோ கடவுளே, உடனே நான் அவரை பார்க்கணும். ஏங்க கூடுதலா ஒரு தகவல். என்ன? நானும் அழகன் தாங்க. மை நேம் அழகன் அவினாசி. மஞ்ச புறாவை கொஞ்சம் முடியாது போல இருக்கே. ஏண்டா ஃப்ரெண்டை லவ் பண்ற பொண்ணுக்கு போய் கேட்ட போடுற, நல்லாவா இருக்கு? அவன் ரிஜெக்ட் பண்ண அப்ளிகேஷன் தான் நான் ஃபீல் பண்றேன். அனாமத்தா போற தண்ணி அள்ளி குடிச்சான்னா அளந்து குடிச்சான்னா? அளந்து குடிக்கிறியா? முதல்ல டீயை குடிப்போம். மச்சான், கேஷுவலா அப்படியே போலீஸ் ஜீப் போயிடுச்சா பாரு. டேய் கேஷுவலா போறானா கேஸ் விட்ட மாதிரி பாக்குறேன். டேய் ஜீப் பின்னாடி வருதுடா. ஜீப் நின்றுச்சுடா. டேய் அவ இறங்கிட்டடா. ஹலோ, நான் இல்லைங்க, இவன் தாங்க தட்டி விட்டு வேஸ்ட் பண்ணிட்டான். எங்க போனா தெரியல. அவங்க எங்க? மேடம் யாரை கேக்குறீங்க? அவங்கதான் அறிவு. அறிவா? மாஸ்டர் டபுள் ஸ்ட்ராங்கா ஒரு டீ. டபுள் ஸ்டாண்டா போடுனே. என்ன கேட்டீங்க? அவர் இல்லையான்னு கேட்டேன். திருப்பி கேளுங்க. அறிவு எங்க? சரியா கேட்கல, நல்லா கத்தி சொல்லுங்க. அம்மா ஐயோ அறிவிங்களா மேடம்? நானும் அவனதான் மேடம் தேடிக்கிறோம். 2 நாளைக்கு சாந்தி கூட பைக்ல போறத பார்த்த மேடம். முத்தல கூட இப்போ வரைக்கும் அவனதான் மேடம் லவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது மேடம். என்னடா ராஜா சொன்ன? எப்படி ட்விஸ்ட் பண்ண பாத்தியா? ஏன்டா 1 மார்க் क्वेश्चन கேட்டா நீ 10 மார்க்குக்கு ஆன்சர் பண்றியா? மேடம், சாந்திங்கிறது நான் தான். எங்க கிளம்பிட்ட? பர்சனல். ஓ, குழந்தைங்க அம்மா வீட்டில் விட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. நினைச்சேன். இத பாருங்க மேடம், தேவையில்லாம நீங்களா வந்து இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. நான் அர்ஜென்ட்டா பேங்க் போகணும். அப்போ பேங்க்குக்கு போய் பணத்தை எடுத்துக்கிட்டு 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போறீங்க. புரியாம பேசாதீங்க. நான் 11 மணிக்குள்ள பணத்தை கொண்டு போய் கொடுக்கலன்னா அறிவை உயிரோட பார்க்க முடியாது. என்ன சொல்ற? 2 நாள் முன்னாடி குழந்தைய கடத்திட்டதா ஃபோன் வந்துச்சு. 3 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா குழந்தைய கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. என்ன பண்றேன்னு தெரியாம நான் போயிட்டு இருக்கிறப்பதான் நான் அறிவை பார்த்தேன். விஷயத்த கேள்விப்பட்டதும் அறிவு என் கூட கிளம்பி வந்துட்டாரு. பாஸ், சம்திங் ராங். பேசு. ஹலோ, குழந்தை உயிரோட வேணாமா? நான் தான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்றேன் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு கரன்சிக்கு பதிலா கௌபாயோட வந்திருக்கேன்? யாரா? அவர் என்னோட ஃப்ரெண்டுங்க. கிட்னாப் சார். நீங்க பயப்படுற மாதிரி நான் ஒன்றும் போலீஸ் இல்ல. அது உன் முகரைய பார்த்தாலே தெரியுது. தப்பா வாளா? எதுக்கு வந்த? ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க கேட்ட பொண்ணுன்னு 3 நாள்ல வந்து சேரும். என்னது 3 நாள் ஆகுமா? ஏன்னா இன்னைக்கு சரஸ்வதி பூஜை, நாளைக்கு ஆயுத பூஜை, நாளை மறுநாள் சண்டே. அது உலகத்துக்கே லீவுன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி தொடர்ந்து பேங்க் லீவா இருந்தா எப்படி சார் பணத்தை எடுக்க முடியும்? ரொம்ப நாயமா பேசுறேன் பாஸ். என்ன பண்ணலாம்? காலையில 6 மணிக்கு குழந்தை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சு அவ உச்சா பண்ண நாப்கினை மாத்த முடியுமா?
7 மணிக்கு மண்ணை அழுத்து மிக்ஸ பால்ல மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு ஊட்ட தான் தெரியுமா? அதுக்கப்புறம் கக்கா போன குழந்தைக்கு கால் கழுவி விடணும். 8 மணிக்கு சூடான இட்லியை ஊதி ஊதி ஊட்டி விடணும். 10 மணிக்கு குளிப்பாட்டணும். 11 மணிக்கு பாலை புட்டியில ஊத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் குழந்தையோட கிச்சு கிச்சு டாம்ல விளையாடணும். ஆனா அதுல நீங்க தோக்கணும். 12 மணிக்கு குழந்தைய தொட்டில போட்டு தாளாட்ட தெரிஞ்சிருக்கணும். அதுலயும் குறிப்பா இங்கிலீஷ்ல ரைம்ஸ் பாட தெரிஞ்சிருக்கணும். போதும்பா சரிப்பா நிப்பட்டு. இவ்வளவு வேலை எல்லாம் எங்களால பார்க்க முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, பேசாம அவங்க அம்மாவை எங்க கூட அனுப்பு. யோ, அப்ப பணத்தை யாரையா கொடுக்கறது? ஆல்டர்னேட் என்னன்னு அவன்கிட்ட கேளு. ஆல்டர்னேட் அதுக்கு தான் பணம் கைதியா நான் வந்திருக்கேன். நான் இருக்கேன் பஸ். டீல் ஓகே. குழந்தை அது குட்டிச்சாத்த. இப்படி ஏய் வாடா. அறிவு எல்லாரும் பணத்தை தான் கைமாத்த தருவாங்க, ஆனா நீ ஒன்னே கைமாத்த தந்திருக்கே, இப்படி அறிவு? அதே மாதிரி பணத்தை நீ எங்களுக்கு கைமாத்தினா இவனை கைமாத்துவோம், இல்ல இவன் கையை காலை மாத்துவோம். உட்கார சீக்கிரம் சீக்கிரம். சாரி சாந்தி, உங்களை தப்பா நினைச்சு ஏதோ பேசிட்டேன். பரவாயில்லங்க. நான் தான் அறிவோட உட்பி சாவித்ரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் போய் பேங்க்ல பணம் எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம் சாந்தி, போலீஸா நான் செய்ய வேண்டிய வேலைய பொறுப்பில்லைன்னு நினைச்சு அறிவு செஞ்சிருக்கான். இப்போ நான் அவனை காப்பாத்தலன்னா இந்த யூனிஃபார்ம் போட்டதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். நீங்க போலீஸ்னு தெரிஞ்சு அறிவு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? டூ ஒன் திங், உங்க ட்ரெஸ் ஒன்று தரீங்களா? தரேன் வாங்க. எங்கேயா வர சொன்னாங்க? ஆமா. ஃபோன் நேத்துல இருந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இங்க பாருங்க, ஏகப்பட்ட டயர் மார்க்ஸ் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணுவோம். சாவித்ரி, நான் உன்னை கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்களே? குட். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கேள்வி கேட்டதான் க்ளூ கிடைக்கும். கேளுங்க. இல்ல, நீங்க அறிவை முதல்ல எங்க மீட் பண்ணீங்க? அவனை எங்க மீட் பண்ணேங்கிறது முக்கியம் இல்ல, இப்ப அவனை பார்க்கணுங்கிறதா முக்கியம். முதல்ல சீக்கிரம் போங்க. ஏ சாந்தி, அங்க பழைய பில்டிங் மாதிரி தெரியுது. சீக்கிரம் கேக்குறீங்க. அறிவு வருவான். இல்ல தண்ணி வருவான். அவனுங்கெல்லாம் எங்க? அறிவு, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? எத்தனை பேர் இருந்தாங்க? நான் முதல்ல சாப்பிடணும். வா அறிவு, நம்ம ஹோட்டல் போலாம். வெண்டைக்காய் சட்னி தொட்டுக்கோ அறிவு, தோசைக்கு நல்லா இருக்கும். இப்பவாவது சொல்லலாமே. வாஞ்சி வந்து உட்கார்ற. பந்தியா போடுறாங்க. பந்தினா நான் பறந்தே வந்திருப்பேன். ஸ்பான்சர் பண்ற பாஸ் நிக்கிறாரு. அவர் சிங்கம் மாதிரி நிக்கணும் தான் நான் உட்கார்ந்துருக்கேன். நான் பணைய கைதி, நான் எங்கேயும் தப்பிச்சிடக்கூடாதுல்ல. என்ன சேரோட சேர்த்து கட்டுங்க. ரொம்ப டைம் பாஸ்.
அதனால தான் நான் அந்த டீலுக்கே ஒத்துக்கிட்டேன். பரவாயில்ல, அவன் கட்டையில் உட்காரட்டும், நான் அந்த அட்டையில் உட்கார்றேன். சாந்தி கிட்ட நாம கேட்ட 3 லட்சம் ரூபாய் வந்துருச்சுன்னா நம்ம மொத்த கையிருப்போம் 3,60,60,000 வசந்துரும். பாட்டில் மணிக்கு நாம கட்ட வேண்டிய கப்பா காசு 3,20,000 போக பேலன்ஸ் 40,000 காரை கிளப்புனா ஸ்ட்ரெயிட்டா பாம்பே தான் பாஸ். போகிறப்ப கோவாவையும் டச் பண்ணிட்டு போவோம். சூப்பர் பாஸ். வாய்ப்பே இல்லை. 40,000 அதுவும் இந்த காரோட பெட்ரோல் போட்டு போனீங்கன்னா தமிழ்நாடு பார்டரை கூட தாண்ட மாட்டீங்க. நான் வேணா ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லிட்டா? சாந்தி கிட்ட 5 லட்சமா கேளுங்க. குழந்தைக்கே 3 லட்சம் தரப்ப அவளோட எக்ஸ் லவர் நான், எனக்கு 2 சேர்த்து 5 லட்சமா தரமாட்டாளா? என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கியா அறிவு? ஒரு செட் ரொட்டி. அப்புறம் கொண்டைக்கல்லுக்கு பதிலா பண்ணி டிக்கா. நான் அப்புறம்னு கேட்டதா அத இதுக்கு இல்ல. அப்புறம் என்ன, அவங்க வருமானத்துக்கு வழி சொன்னதும் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்காக என்ன இன்ன வேணா ஆர்டர் பண்ணி சாப்பிட சொன்னாங்க. சரி, நாங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா? தம்பி இது கேம்ப் ஃபயர். ஏங்க இது உங்களுக்கே ஓவரால? நானும் கடத்தப்பட்டிருக்கேன். ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் நடக்கும்னு பார்த்தா நீங்க 2 பேரும் கப்பக்கிழங்க சாப்பிட்டு மூச்சு பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. பாஸ் என்னடானா கபி கபின்னு அதே சங்க திரும்ப திரும்ப போட்டு ராவிட்டு இருக்காரு. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? பிரதர், நீங்கள் நினைக்கிற மாதிரி கொடுத்துட்டு குத்தடிக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் சைனா பொம்மை கடத்தல் குரூப் இல்லை. இது ஆள் கடத்தல். நாங்களாம் டிசிப்ளின் கிட்னாப்பர்ஸ். யோ அறிவு இருக்காயா உனக்கு? உனக்கு சேர்த்தா நான் பேசிட்டு இருக்கேன். சும்மா டிசிப்ளின் அது இது. தம்பி என்ன சொல்லுது? பாஸ், பொதுவா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லா வில்லன்களும் என்ன பண்ணுவாங்க? நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. ரமேஷ், பாஸ், சுரேஷ், தம்பி அலேக்கா தூக்கிட்டு உள்ள வாங்க. பாஸ், சூப்பர் பாஸ். டேய், என்னடா அது? ஷர்ட்டுக்குள்ள அந்த குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கா? சாங்கலாவது கெட்டப் தெரிஞ்சிருக்கட்டுமே. மூச்சப்பா. பாஸ், சாந்தி எதுக்கு பாஸ் கூப்பிட்டு வந்தீங்க? எனக்கு சாவித்திரின்னு ஏற்கனவே ஒரு லவர் இருக்கு பாஸ். அப்ப அதையும் கூப்பிடுவோம். எனக்கும் அந்த பாட்டு காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்குமா பாஸ்? ஆனா அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி விடிய விடிய யாரோ மாடிப்படி ஏறி இறங்கின மாதிரி இல்ல? ஆமா, இப்ப கூட யாரோ ஒருத்தர் இறங்கிட்டு தான் இருக்கான். உங்களுக்கும் கேக்குதா பாஸ்? வாங்க பார்க்கலாம். ஐயோ, டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஸ்கெட்ச் போடுற என்னவே கணக்கு போட்டு குழம்பு வச்சேன் பாஸ். என்னடா சொல்ற? சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கன்னு சொன்னதுக்கு எழுத்து கூட்டி படிக்கிற அளவுக்கு 5 ஸ்டார்ல என்னென்னமோ ஆர்டர் பண்ணிருக்கேன் பாஸ். என்னது இது? புரியாத பாஷையில எல்லாம் இருக்கு. கண்டிலேருந்து மீன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் ஏற்பட்ட செலவு 28,000 சொச்சம். டேய், கிண்டியிலேருந்து மீன் ஆர்டர் பண்ண காடா 28,000? ஐயோ பாஸ், அது சென்னையில் இருக்க கிண்டி இல்லை, இலங்கையில் இருக்க கண்டி. ஃப்ளைட் சார்ஜோட பில் வந்துருக்கு. இலங்கையில் இருக்க கண்டியா? அதெல்லாம் பரவாயில்ல. தூக்க வரலன்னு தூக்குனாங்குறி ஆர்டர் பண்ணியிருக்கேன். போர் அடிக்க ஃபோர்க் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த கொடுமை விட குளிர் அடிக்கிற நெருப்பு கோழி ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாஸ். டேய், என்னடா அது பால்வாடி குழந்தை ஆர்லிக்ஸ் சாப்பிட்டே இருக்கான்? பக்கா பிளான் வந்திருக்கான் பாஸ். இங்க எப்பறம் வந்தான்? நம்ம தானே கூட்டு வந்தோம் பாஸ். குழந்தைக்கு பதில் வந்தான் பாஸ். அப்போ இவனும் குழந்தை தானே? என்ன புரியலையா? இவங்க அப்பா அம்மாக்குமே குழந்தை தானே பாஸ்? அதான் பாஸ். ஏண்டி ஒண்ணுமா ரெடி ஆயிட்டு இருக்க? வரேன். ஆமா, ஊர்ல ஏதாவது கல்யாணம்னா ஒண்ணு விடாம போக தெரியுது. நம்ம வீட்ல ஏதாவது விசேஷம் வைக்கணும்னு தோணுதா? நீ எங்க சுத்தி வரேன்னு எனக்கு தெரியுது. முதல்ல உன் பிள்ளைய ஒழுக்கமா நேரத்தோட வீட்டுக்கு வந்து போக சொல்லு. டான்னு பெல் அடிச்சது வீட்டுக்கு வரதுக்கு உங்களை மாதிரி என்ன வாத்தியார் வேலையா பாக்குறான்? அவ்வளவு அக்கறை இருந்தா உங்க ஸ்கூல்ல சொல்லி அந்த HM வேலையை வாங்கி தரது. நானே ஒன்னும் வாத்தியார தாண்டி இருக்கேன். அப்ப எழுதி கொடுத்துட்டு அந்த வேலையை பையனுக்கு வாங்கிட்டாங்க. அது நான் செத்தாதான் நடக்கும். என்னத்தையாவது பண்ணுங்க, என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சா சரி.
பாவி. சுரேஷ் மோரத்தை கழட்டிடாதா. ஹலோ ஹலோ, நாங்கள் அறிவை கடத்திட்டோம். அறிவு இருந்தாரடா கடத்த முடியும். ம். ஹலோ, நாங்க உங்க பையன் அறிவை கடத்திருக்கோம். டேய், அறிவு இல்லாம உன்னை கடத்திருக்கடா மூதேவி. ஹலோ, வணக்கங்க. நீங்க அறிவோட அப்பா தானே? அந்த அறிவில்லாத அப்ப நான் தான்டா பரதேசி. வாத்தியார் மாதிரி பேசுறான். ஆமா பாஸ், டென்ஷன் ஆகிடாமல அமைதியா இருக்கும். இந்த ஆளே இவ்வளோ டென்ஷன் ஆகுறோம். என்ன பாஸ் பண்றது? ஆல்டர்னேட் என்னன்னு அவன்கிட்ட கேளு. ஏய், அவர் கட் பண்ண தான் செய்வாரு. நீங்க தான் ஃப்ளோவா பேசி காரியத்தை சாதிக்கணும். ஆமா, கூட பேசுங்க. கேள்வி யாரா கேட்கறது? டேய், இது எப்பறம் போடுறது? போட்டுக்குறா, வச்சுக்கிறேன் அந்த ஆளை. யோ, உன் பையனை ஒரு நாள் நைட்டு வச்சு மெயின்டைன் பண்ணி எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? சும்மா பேசுற நோய் நோயின்னு. ஏண்டா, ஒரு நைட் மெயின்டைன் பண்ணதுக்கே இந்த கத்து கத்துறிய. இத்தனை நாள் அவனை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நான் எவ்வளோ கத்தணும். டேய், என்னடா சிங்க சூர்யா மாதிரி கத்துறான்? ஏங்க சார், கடைசி என்ன சொல்ல வரீங்க? வேணா அவனுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் அங்க வரேன்டா. ஹலோ ஹலோ, இவங்க எனக்கே தாலியால, இவங்க அப்பவே வேற வந்து தாலியா இருக்கணுமா பாஸ்? நான் வேணா ஆல்டர்னேட்டிவ் சொல்லட்டுமா? ரமேஷ், பாஸ், சுரேஷ், என்னை மெயின்டைன் பண்ண முடியாம கிளம்பி போனவங்க தான். அவங்க இவ்ளோ காமெடி பேசுன்னு தெரிஞ்சும் நீ தப்பிக்க முயற்சி பண்ணல. இல்ல சாவி, நீ வேற என்ன ஓவரா திட்டிட்டியா? சரி, 2 நாள் ரூம் போட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு போனேன். அப்பன்னு பார்த்து வழியே வரானுங்க. நான் என்ன பண்றது? சார், அறிவு எனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்ததுனால நான் தான் பில் கட்டுவேன். எனக்கு பதிலா என் வேலையை செஞ்சிருக்கான். நான் தான் பில் இல்ல, தருவேன். அதெல்லாம் முடியாது. நான் தான் இல்ல, நான் தான் தருவேன். சொன்னா கேளுங்க. மேடம், போட்டிலாம் வேண்டாம். ஆல்ரெடி ஒருத்தர் பில் பே பண்ணிட்டு இருக்காரு. சார், நீங்க ஒரு சைன் மட்டும் போட்டா போதும். தம்பி நல்லா வர அப்படி. அவர் எதுக்கு பில் பே பண்ணணும்? அது என் சம்பளம். நீ தான் 2 நாள் வேலைக்கே போலியே, அப்புறம் எப்படி? நான் இல்லைனாலும் கரெக்டா வேலை நடக்குதுன்னு அவருக்கு தெரியுது. அதான் சந்தோஷமா பில்லு கட்டுறாரு. சரி, வாங்க போலாம்.